வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரேயா யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். உடற்பயிற்சி என்பதின் அவசியத்தை நாம் இன்னமும் நன்றாக புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஏற்கனவே உடற்பயிற்சி குறித்த நிறைய தலைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். என்றாலும் கூட இன்றும் ஒரு புதிய விஷயத்தை நாம் காணலாம். ஏனென்றால் நமக்கு இந்த உலகில் வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவை நமது உடல். இந்த உடல் நாம் பிறந்தது முதல் நம்முடைய காலம் முடியும் வரையிலும் நன்றாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த உடலுக்கென்று இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு குறிப்பிட்ட வயதில் தானாக குறைந்துவிடும். ஏனென்றால் இந்த உடல் நம்மையும் மீறி இந்த இயற்கையோடு ஒத்துழைத்து இயங்கக்கூடியது. எப்படி என்றால், நம்முடைய உடலின் சுவாசம் நமது கட்டுப்பாட்டில் இல்லை. அது இயல்பாக நடக்கிறது. நீங்கள் அதை முறைப்படுத்தலாம், ஒழுங்குபடுத்தலாம், அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம். ஆனால் தடுக்க முடியாது. இதுபோல நம்முடைய காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் இதையெல்லாம் இந்த இயற்கையோடு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதுபோல நமது உடலில் பலவேறு செல்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியாது. ஆனால் தானாகவே அந்த இழப்பை சரி செய்கிறது. நம்முடைய உணவின் மூலம், வெப்பத்தின் மூலம், காற்றின் மூலம், பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய அணுச்சிதைவுகள் மூலம் பலவாறாக அது கட்டமைக்கிறது. இந்த ஒழுங்கமைப்பு, இந்த இயற்கையோடு இந்த உடல் ஒத்துழைக்கக்கூடிய அந்த ஒழுங்கமைப்பு குறிப்பிட்ட காலத்தில் மாறிவிடும். அது எப்போது என்றால், நம்முடைய வித்துநாதத்தின் தன்மை மாறும் பொழுது தானாக மாறிவிடும். பருவ வயது வரையில் ஒரு முழுமையான கட்டுப்பாட்டிற்கு இருக்கும். அந்த பருவத்திற்கு பிறகு நாம் அந்த பாலுறவில் ஆர்வம் கொண்டு மனதை மாற்றி, எண்ணங்களை மாற்றி, உடல் இயக்கத்தை மாற்றி இந்த பாலுறவில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது, அல்லது அதீதமாக அதில் கவனத்தை செலுத்தும் பொழுது, இந்த வித்துநாதம் அதனுடைய தன்மையை இழக்கிறது. அப்படி இழக்கும்போது இந்த உடல் இந்த இயற்கைக்கு மாறாக ஒரு மாற்றத்தை உணர்ந்து கொண்டு பாதிப்படைகிறது. அந்த ஒழுங்கமைப்பை நாம் கெடுத்து விடுகிறோம். மேலும் மேலும் நம்முடைய கவனம் சிதறி போகும் பொழுது இந்த உடலின் கட்டமைப்பு சிதைகிறது. அப்பொழுது ஏதேனும் நோய் வருகிறது. இல்லை என்றால் கருவமைப்பின் வழியாக இருக்கக்கூடிய அடங்கி இருந்த நோய்கள் வெளியே வருகிறது. அல்லது நாம ஒரு தலைவலி, காய்ச்சல், இப்படி சில விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். முக்கியமான பிரச்சனை உணவு பிரச்சனை. இந்த நவீன காலத்தில் நமக்கு ஏற்ற உணவு என்று நாம் சாப்பிடுவதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த உடலுக்கு ஏற்ற உணவு என்பது கிடையவே கிடையாது. நமக்கு பிடிக்கிறதா, ருசியாக இருக்கிறதா என்றுதான் போகிறோமே தவிர, இது இந்த உடலுக்கு ஏற்றது அல்ல என்று விளக்குவதில்லை. அதுபோல நேரம் தவறிய உணவு முறை, அளவுக்கு அதிகமான உணவு முறை, இப்படி எல்லாமே மாறிவிடுகிறது. அப்பொழுது இந்த உடலின் செரிமான அமைப்பும், செரிமானத்திற்கு பிறகான அந்த சத்துக்களை பிரித்து உடலுக்குள்ளும் உடலுக்கு வெளியேயும் தள்ளக்கூடிய அமைப்பும் கெடுகிறது. இப்படி இது சிதையும் போது நம்முடைய உடலின் கட்டமைப்பு, அந்த நோய் தடுப்பு
பாதிக்கப்பட்டு நோய்கள் வருவதற்கு சுலபமான வழியை ஏற்படுத்தி விடுகிறோம். எந்த நோய் வந்தாலும் ஒரு வாரம் 10 நாள் கழித்துத்தான் அது தீர்கிறது. சில நேரம் மருந்து உட்கொண்டால் கூட அது நீடிக்கிறது. இதற்கு காரணம் இந்த உடலுக்கான இந்த இயற்கை அமைப்பை நாம் மாற்றிவிடுகிறோம். அதை தடுப்பதற்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. இந்த இடத்தில் உடலை முழுவதாக நாம் வலுப்பெறச் செய்ய வேண்டுமே தவிர உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பளு தூக்குவது, உடலை முறுக்குவது என்றெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அது என்ன ஆகும் என்றால் நம்முடைய சதைகளை, தசைகளை வலுப்படுத்தும் என்பது உண்மைதான். முக்கியமாக நாம் எதுவுமே மிகப்பெரிய எடைகளை தூக்கி நாம் வாழப்போவதில்லை. அப்படியான வேலை நமக்கு இந்த காலத்தில் இல்லை. பெரும்பாலான வேலைகள் மூளைக்குத்தான் வேலையாக இருக்கிறது. உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு கைகாலை மடக்கிக் கொண்டு கவனத்தை மட்டும் செலுத்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் இப்பொழுது இருக்கிறது, பெரும்பாலான வேலைகள். அப்படி இருக்கும் பொழுது உடலுக்கான உழைப்பு அங்கே இல்லை. நாம் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று வந்தால் கூட அதற்கான மாற்று உபயோகம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சதைகள், தசைகள் தன்னுடைய இயக்கத்தை குழப்பிக் கொண்டு விடும். குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த தசையும் சதையும் வலி இழந்து தொய்வு ஏற்படும். இந்த தொய்வு வந்தால் ஒரு வயதான தோற்றம் உடனடியாக வந்துவிடும். அதற்கு மாறாக உடற்பயிற்சி நமக்கு தேவை. அத்தகைய பயிற்சி தான் வேதாத்திரியம் வழங்கும் எளிய முறை உடற்பயிற்சி. இந்த பயிற்சியில் எந்த ஒரு தசை சதையையும் நாம் வலுப்படுத்துவதில்லை, உறுப்புகளையும் வலுப்படுத்துவதில்லை. ஆனால் இந்த இயற்கையோடு ஒத்துழைத்து சரியான அசைவு கொடுத்து அதை ஊக்குவிக்கிறோம். அப்படி ஊக்குவிக்கப்படும் பொழுது அது தன்னுடைய இயல்பில் மாறியிருந்தால் கூட அதை சரி செய்கிறது. மருத்துவர்கள் சொல்வார், ஒரு உடலில் வலி வருகிறது என்று சொன்னாலே அந்த இடத்தில் அணு அடுக்குகள் சீர்குலைந்து விட்டது என்று சொல்லுவார். இந்த சீர்குலைவை சரி செய்யத்தான் மருந்து சாப்பிடுகிறோம். ஆனால் அதே நிலையில் உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த அணு அடுக்குகள் பழைய முறைக்கு நாம் திருப்பி முயற்சிக்கிறோம். தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்யும் பொழுது அந்த வலியானது நிவர்த்தியாகி அந்த அணு அடுக்குகள் சீராகின்றன. அதை ஏற்படுத்திய காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், நீரோட்டம் சரி செய்யவும் படுகிறது. இப்படி இயற்கையாக நாம் உடலோடு ஒத்துழைத்து செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி. இதை நாம் தொடர்ந்து செய்து வரும் பொழுது மருந்துகள் தேவையில்லாத ஒரு நிலைக்கு நாம் மாற முடியும். ஆனாலும் பருவ காலத்தில் இருந்து இதை செய்து வந்தால் மிக எளிதாக இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ முடியும். எது அளவு முறையோ, எது முறையான இன்பமோ அதை நாம் அனுபவித்து நீண்ட நாள் வாழ முடியும். ஒருவேளை 35, 40 வயது, 50 வயது வந்தால் கூட இருக்கின்ற ஏதேனும் ஒரு நோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டே இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மருந்தின் அளவை குறைக்கலாம், உடல் நலம் பெறும். இன்னும் தொடர்ந்து செய்ய அந்த மருந்து தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் வர முடியும். இப்படியான பலன்கள் இந்த இலைமுறை உடற்பயிற்சியில் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு இந்த உடலை இயற்கைக்கு மாறாக செயல்படுத்தாமல் அளவு முறையை மாற்றி திருத்திக் கொண்டு எளியமுறை உடற்பயிற்சியும் செய்து வந்தால் நம்முடைய உடல் நலம் பெறும். அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை வளமாகும். நல்ல நண்பர்களே, நாம் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.